எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மிதுன லக்னத்திற்கான தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள், அதனுடைய சுபநிலைகள் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். மிதுன லக்னத்திற்கு 9 கூடியவர் சனி, 10 கூடியவர் குரு என்ற நிலையை பெறுகிறார்கள். ஆனால் மிதுன லக்னத்திற்கு குருவானவர் பாதகாதிபதி. மிதுன லக்னத்திற்காக இருந்தாலும் சரி, கன்னியா லக்னத்திற்காக இருந்தாலும் சரி, 2 லக்னங்களுக்குமே புதனுடைய ஆட்சி வீடுகளாக வரக்கூடிய 2 லக்னங்களுக்குமே கொடும் பாவி பாதகாதிபத்தியம் பெற்றவர் குரு. ஆகவே மிதுன லக்னத்திற்கு கொடும் பாவி என்ற நிலையை குருவானவர் பெறுகிறார். அதே போல் சனியானவர் மிதுன லக்னத்திற்கு அதிசுபர் என்ற நிலையை பெற்றாலும் கூட ஒரு நிலையில் அஷ்டமாதிபத்தியமும் பெறுகிறார். ஆகவே இந்த இரு கோள்களும் மிதுன லக்னத்திற்கு நன்மை பொதுவாக செய்யாதவர்கள், செய்ய முற்படாதவர்கள், கூடுமானவரை கெடுபலன்களையே செய்யக்கூடியவர்கள். இவர்கள் இணையும் போது இந்த காம்பினேஷன் நன்மை செய்யுமா என்ற கேள்வி கேட்டால், பாதகாதிபத்தியமும் அஷ்டமாதிபத்தியமும் இணையும் போது கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய நிம்மதியின்மையை உருவாக்குவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சில நிலைகளில், அதாவது அவரவருடைய ஸ்தானத்தில் வலுப்பெறுவது, இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த தர்மகர்மாதிபதி விதி 4 முக்கிய விதிகள் இல்லையா? ஒன்று அவரவர் ஸ்தானத்திலேயே வலுப்பெறுவது, இன்னொன்று பரிவர்த்தனை, வீடுகளை பரிவர்த்தனை செய்து கொள்வது, 3வது சார பரிவர்த்தனை செய்து கொள்வது, 3வது சார பரிவர்த்தனை சொல்கிறோம், 4வது இருவரும் சேர்ந்து அவருடைய ஸ்தானங்களிலேயோ அல்லது வேறு இடங்களிலேயோ இணைந்து இருப்பது. இந்த 4 விதிகளில் இணைவு என்பது இவர்களுக்கு பொருந்தாது. காரணம், 9ஆம் இடத்தில் இணைந்தால் சனி ஆட்சி, குரு சமபலத்தோடு இருப்பார். அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெறுவது நல்லதல்ல. 10ல் இருவரும் இணைந்தால் குரு ஆட்சி பெறுகிறார், சனி சமபலம் பெறுகிறார், பாதகாதிபதி ஆட்சி பலம் பெறுவதும் நல்லதல்ல, இல்லைங்களா? அந்த வகையில் இணைவு என்பது, அதாவது இணைந்து இருவரும் தர்ம கர்மாதிபதிகள் இணைந்து அந்த யோகத்தை உருவாக்குவது இந்த லக்னத்தை பொறுத்தவரையில் அது அசுப பலனே. சரி, அடுத்து 3 விதிகளில் என்று எடுத்துக்கொண்டால், பரிவர்த்தனை என்ற நிலையில் இருவரும் தன்னுடைய ஆட்சி வீடுகளை விட்டு விலகி பரிவர்த்தனையாகி மறைமுகமாக பலத்தை பெறுவது சிறப்புதான். அந்த வகையில் இந்த தர்மகர்மாதிபதியை யோகத்தை பரிவர்த்தனை முறையில், வீடுகளை பரிவர்த்தனை முறையில் உருவாக்கியிருந்தால் அது சில நிலைகளில் நன்மை செய்கிறது. அதுபோல் சமசப்தமமாக பார்த்து கொள்வது. ஏனென்று சொன்னால், இங்கு சனியும் பலம் குறைய வேண்டும், குருவும் பலம் குறைய வேண்டும், மறைமுகமாக பலத்தை பெற வேண்டும். இதுதான், இந்த அமைப்பு தான் மிதுனத்திற்கு நன்மை செய்யும். அந்த வகையில் சனியானவர் தன்னுடைய குரூர பார்வையை குருவின் மீது செலுத்தி குருவினுடைய பலத்தை மட்டுப்படுத்துவதும், அந்த குருவானவர் அவருடைய 7ஆம் பார்வையால் சனியை பார்த்து அந்த மங்கள பார்வையால் சனியை மட்டுப்படுத்துவதும் ஒரு சுப அமைப்பு. அந்த சமசப்தமமாக பார்த்து கொள்ளும் நிலையில் இவர்கள் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கியிருந்தார்களே என்று சொன்னால் மிதுனத்திற்கு நன்மை செய்கிறது. அடுத்தபடியாக சார பரிவர்த்தனை. இது ஒரு சூட்சம சுபத்துவ வலுவை பெறக்கூடிய அமைப்பு. இவருடைய நட்சத்திரத்தில் அவரும், அவருடைய நட்சத்திரத்தில் இவரும் பரிவர்த்தனை என்ற நிலையில் இருக்கும்போது அந்த தர்ம கர்மாதிபதி யோக அமைப்பு நன்மை செய்கிறது. இதை தவிர்த்து இணைவு என்பது, இருவரும் இணைந்து அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிதுனத்திற்கு நன்மை செய்வது இல்லை. அப்படியேனும் 12 பாவங்களில் வேறு எங்கேயாவது இணைந்திருந்தால் நன்மையா என்று பார்த்தோமே என்று சொன்னால், லக்ன பாவகத்தில் இணையும் போது குரு பகை என்ற நிலையையும் சனி நட்பு நிலையும் பெறுகிறார்கள். இதுவும் இருவரும் பலம் குறைந்த அமைப்பு தான் என்ற அடிப்படையில் ஓரளவுக்கு இந்த இணைவு, அதாவது லக்னத்தில் இணைந்திருப்பது, மிதுனத்தில் இணைந்திருப்பது ஓரளவுக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இணைவின் அடிப்படையில் ஒரு சில நன்மைகளை செய்கிறது. 2ஆம் இடத்தில் கடகத்தில் இணையும் போது குரு உச்சம் பெறுகிறார், சனி பகை என்ற நிலையை பெறுகிறார். குரு உச்சமாவது, அதாவது பாதகாதிபதி உச்சமாவது நன்மை அல்ல. கெட்டவன் கெட வேண்டும் இல்லையா? கெட்டவன் பலம் பெற்றிருந்தால் நம்மை ஒழித்து விடுவார் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இங்கு குரு உச்சமாவது நன்மை அல்ல. அப்பொழுது இந்த கடகத்தில் இந்த இருவரும் இணைந்து உருவாக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் நன்மை செய்வது அல்ல. அடுத்து 3ஆம் இடத்தில் இணையும் போது குரு அதி நட்பு என்ற நிலையும் சனி பகை என்ற நிலையும் பெறுகிறார். இதுவும்
நல்ல அமைப்பு அல்ல. இருந்தாலும் இவர்கள் இருவரும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்வது ஒரு வகையில் அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய அந்த அடிநாதத்தை மெருகேற்றக்கூடிய அமைப்பாக இருந்து ஒரு சில நிலைகளில் நன்மை செய்கிறது. 4ஆம் பாவகத்தில் இருக்கும்போது குரு பகை என்ற நிலையும் சனி நட்பு என்ற நிலையும் பெற்று இருவரும் பலம் குறைவு என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஓரளவுக்கு நன்மை செய்யும். 5ஆம் இடத்தில் குரு பகை என்ற நிலையிலும் சனி உச்சம் என்ற நிலையிலும் இருப்பதால் அஷ்டமாதிபதி உச்ச நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக கெடுபலன்களை அதிகமாக செய்வார் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இதுவும் இந்த இணைவும் 5ஆம் இடத்தில் இணைவும் நன்மை செய்வது இல்லை. அடுத்தில் 6இல் இணைவது பொதுவாக அந்த யோகத்தையே பலவீனப்படுத்திவிடும். 6இல் இணைவது நல்லதல்ல. அடுத்து 7ஆம் இடத்தில் குரு ஆட்சி நிலையையும் சனி சமநிலையும் பெறுவதும் நல்லதல்ல. ஏன்னா பாதகாதிபதி பலம் பெறக்கூடாது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த அமைப்பும் இந்த இணைவும் தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய முழு பலனை செய்வதில்லை. 8இல் இணைவு என்பது யோகத்தை முழுவதுமாக பலவீனம் செய்துவிடும். 8இல் இணையாமல் இருப்பது நல்லது. 9இல் இணையும் போது சனி ஆட்சி என்ற நிலையும் குரு சமம் என்ற நிலையும் பெறுகிறார். இதுவும் நல்லதல்ல. ஏனென்றால் அஷ்டமாதிபதி பலம் பெறுவது கெடுபலன்களை செய்யும். 10ஆம் இடத்தில் இணையும் போது குரு ஆட்சி சனி சமம் என்ற நிலையை பெறுகிறார்கள். இதுவும் பாதகாதிபதி வலுவாக இருப்பது நல்லதல்ல. இந்த அமைப்பும் நன்மை செய்யாது. 11ஆம் இடத்தில் குரு நட்பு சனி நீச்சம் என்ற நிலையில் இந்த இடம் சூட்சம சுபத்துவ வலு. ஏனென்று சொன்னால் அஷ்டமாதிபதி நீச்ச நிலையை அடைந்து குருவோடு சேர்ந்து பலத்தை பெறுகிறார் என்று மறைமுகமாக பலத்தை பெறுகிறார் என்று சொல்வது நல்ல அமைப்பு. இது கண்டிப்பாக நன்மையை செய்கிறது. அடுத்து 12ஆம் இடத்தில் மறைவு என்ற ஸ்தான நிலையிலையும் குரு பகை சனி நட்பு என்ற நிலையில் பலம் குறைந்த வலிமைகளில் இணைகிறார்கள் என்று சொல்வது நல்ல பலன்களை செய்கிறது. ஆக மொத்தத்தில் மிதுன லக்னத்திற்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அரிதிலும் அரிதாக நன்மையை செய்ய கடமைப்பட்டிருக்கிறது. எக்காரணத்தை கொண்டும் அந்த தர்ம கர்மாதிபதிகள் நேர்வலு பெறக்கூடாது. அவ்வாறு பெரும் பட்சத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற நிலையெல்லாம் தாண்டி பாதகாதிபதி அஷ்டமாதிபதி என்ற நிலையில் மிகப்பெரிய கெடுபலன்களை அந்த ஜாதகருக்கு தந்து அவரை கீழ்நிலையில் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். ஆக மொத்தத்தில் மிதுன லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வராமல் இருப்பது நல்லது. அவ்வாறாக வந்தால் அது சூட்சம சுபத்துவ வலுவோடு கூடி வர வேண்டும். மத்தியம வயதில் வரும்போது நன்மைகளை செய்யாமல் போவதும் இல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம். நன்றி.